என்ன நடக்க போகுது இந்த கதையில அப்படின்னு நமக்கே வந்து ஒரு மாரி விறுவிறுப்பு கூட்டுற மாரி தான் ஐயனார் துணையில நல்லதா வந்து இந்த ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ, இப்போ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள். 1 நிலாவுக்கு இது ஒரு பொம்மை கல்யாணம்னு நெனச்சிட்டு இருக்காங்க. பொம்மை கல்யாணத்துக்கு எதுக்குடா மருமகளே வா வா வான்னு பாட்டெல்லாம் போட்டு குடும்பமே வந்து வெளில வந்து நிக்குதுங்கிறது ஒரு ஷாக்கு. இன்னொன்னு ஏதோ எங்க வீடு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னாரு எங்க அண்ணன் ஆர்க்கிடெக்ட்னாரு. இங்கேனா வந்து எல்லாம் வேற மாரி இருக்கே. ஒரு மரியாதை கூட இல்லாம ஆரத்தி தட்டெல்லாம் தட்டி விட்டுறானுங்க அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கிறாங்க அவங்க. ஒருவேளை ஓடி போய் கல்யாணம் பண்ணனால தான் அப்படி பண்ணுறாங்களா? அதனால சோழன் மேலே கோவமா இருக்காங்களா? அப்படின்னு அவங்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கும் பொழுது, எப்படியோ சரி கட்டி அவங்கள வீட்டுக்குள்ளே அனுப்ப, ரூமுக்குள்ளே போய் என்னடா இது எதுக்குடா இங்கே வந்திருக்கோம் நம்ம, நான் பேசாமல் ஹாஸ்டலுக்கே போயிருப்பேன்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வெளில ஒரு பெரிய கலையபரமான குரல் கேட்டு, என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு வெளில வந்து பார்த்தா ஒரே அடிதடியாக இருக்க போகுது. தாஸ் வந்து கிளம்பி வர, கிளம்பி காரை வேகமாக வந்து நிறுத்த, நடேசன் யார் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து அடியாட்களோட அடிக்க வர, மாற்றி மாற்றி பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டையில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாஸ் பல்லவன் இவங்க மேலே நிலா மேலே கை வைக்கும் பொழுது பல்லவன் தள்ளி விட்டுறாரு. பல்லவன் தள்ளி விட்டு அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கட்டை எடுத்து வந்து பல்லவனை போட்டு டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு மண்டையெல்லாம் உடைக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. படிக்கிற பையனை பார்த்து உடனே அண்ணா அடிக்காரான்னு இவன் கத்துறாங்க. அந்த சண்டையில் எப்படியோ வந்து மாற்றி மாற்றி பெரிய கை கலப்பாக இப்போ மனோகர் வேற வந்து கடைசியில் வந்து போலீஸ் கேஸ் ஆகாமல் வந்து இவரை காப்பாற்றி கூட்டு போனாலும் கூட இப்போ பல்லவன் அடிபட்டது இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளால தானே ஒரு கில்ட் வேறு வரப்போகுது நிலாவுக்கு. சார் நம்ம வந்ததுனால ஏற்கனவே சோழனுக்கும் கெட்ட பேர், இப்போ இந்த குடும்பத்தையே கெட்ட பேர். சரி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி இவங்க இங்கே இருக்கிறதான் சேஃபு, வெளிலலாம் போனால் அது சேஃப் இல்லை அப்படின்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்க, இந்த சமயத்தில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது உண்மையான கல்யாணங்கிறது தெரிய வந்து இன்னும் பல பிரச்சனைகள் வரப்போகுது. இதுக்கு நடுவில் வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாச்சு, அடுத்து நம்ம போனால் என்னென்னு கார்த்திகா வானதிக்கெலாம் அடுத்தடுத்து தோணி அடுத்தடுத்த கல்யாண ட்ராக்கெல்லாம் வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக தெரியுது. இந்த பல்லவன்கிறவர் ரொம்ப டக்குன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வேறு, அவரை வேற போட்டு அடிச்சு பாவமாக வந்து இருக்க வைக்க போகிறாங்க. யார் நாளைக்கு பெருசாக சண்டை போட போகிறா, 4 அண்ணன் தம்பியில் அதிகமான அடிகள் கொடுக்க போகிறாங்கிறத பார்க்காம நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.